சூதாட்டத்தில் தோற்ற பாண்டவர்கள் தங்கள் அனைத்து செல்வங்களையும் துரியோதனனிடம் பறிகொடுத்தார்கள். அப்போது கர்ணனை அழைத்த துரியோதனன், கர்ணா, இனி இவர்களின் அனைத்து சொத்துக்களும் நமக்கே சொந்தம். அக்னி பகவானின் பரிசாக அர்ஜுனன் பெற்ற காண்டிவ வில்லை இனி நீ எடுத்துக்கொள் என்றான். ஆனால் கர்ணனோ காண்டிவத்தை வாங்க மறுத்துவிட்டான். நான் எனது வலிமையிலும் திறமையிலும் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அவற்றை கொண்டு அர்ஜுனனை வெல்வேன். தேவர்களின் அருளால் கிட்டிய இந்த வில் எனக்கு தேவையில்லை என்று சொன்னான் கர்ணன். ஆஹா, நீ அல்லவோ சுத்த வீரன். அர்ஜுனன் காண்டிவத்தை நம்புகிறான், நீ உன் திறமையை நம்புகிறாய் என்று கர்ணனை துரியோதனன் பாராட்டினான். அர்ஜுனன் வனவாச காலத்தில் இந்த சம்பவத்தை வியாசரிடம் சொல்லி மிகவும் வருந்தினான். இதை கேட்டு சிரித்த வியாசர், கர்ணன் காண்டிவத்தை வாங்க மறுத்ததற்கு வேறு காரணம் உள்ளது, அதை அவன் வெளிக்காட்டி கொள்ளவில்லை என்றார். அது என்ன என்று கேட்டான் அர்ஜுனன். நேரம் வரும்போது சொல்கிறேன் என்றார் வியாசர். பல ஆண்டுகள் கழிந்தன. மகாபாரத யுத்தம் முடிந்து தர்மபுத்திரர் முடிசூடிய பின் கண்ணனை சந்திக்க அர்ஜுனன் துவாரைக்கு சென்றான். அர்ஜுனா, நான் எனது அவதாரத்தை முடித்துக்கொண்டு வைகுண்டம் செல்ல உள்ளேன். அதனால் எனது அரண்மனையில் உள்ள பெண்களை எல்லாம் நீ பாதுகாப்பாக அழைத்து கொண்டு இந்திரபாசத்துக்கு சென்றுவிடு என்று கூறினான். கனத்த மனத்துடன் கண்ணனிடமிருந்து விடைபெற்ற அர்ஜுனன் தனது தேரில் பெண்களை அழைத்து சென்றான். வழியில் சில கொள்ளையர்கள் தேரை நிறுத்தி அர்ஜுனனை தாக்கினார்கள். அவர்களை பதிலுக்கு தாக்குவதற்காக காண்டிவத்தை எடுக்க முற்பட்டான் அர்ஜுனன். ஆனால் அவனால் காண்டிவத்தை தூக்க முடியவில்லை. பற்பல பேரரசர்களை வீழ்த்தியவனும் யாராலும் வீழ்த்த முடியாதவன் என போற்றப்படுபவனும் வில் விஜயன் என பெயர் பெற்றவனும் ஆகிய அர்ஜுனனை அந்த சாதாரண திருடர்கள் வீழ்த்தி விட்டார்கள். தன்னுடைய